சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டா அப்படின்ட்டு இருந்த பப்ளி மாஸ் பழத்தை கட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த பப்ளி மாஸ் பழம் நார்த்தங்காய், சாத்துக்குடி அந்த வகையை சார்ந்தது. இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். இதில் விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து இருக்குது. இது உள்ளே இருக்கிற பல்ப்பு இதை தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். இந்த ஃப்ரூட்டு ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும். பாப்பாவும் நானும் சாப்பிட்டுட்டு மீதி பாதியை ஹஸ்பண்ட்காக வச்சுட்டேன். சரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்பவே பெரிய வேலை இந்த துணி மடிக்கிற வேலை. அதையும் எடுத்து மடித்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எத்தனை தடவை தான் இந்த துணியை மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அது களையிறது தான். ஒன்ஸ் ஒரு தடவை களைஞ்சாலுமே அதை வந்து திருப்பி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போதைக்கு அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு சரி இன்னொரு நாள் பார்த்துப்போம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் வந்தாச்சு. எப்பயுமே டீ போட்டு குடிக்கிறோமே, சரி இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹைபிஸ்கஸ் டீ மாதிரி போட்டு குடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டு இருந்தேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது குடித்ததுக்கப்புறம் உண்மையாக எனக்கு அந்த டீ குடிக்கிற டைமில் டீ குடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கிரேவிங்ஸே எனக்கு வரலை. ஒரு லெமன் டீ போட்டு குடித்தா எப்படி இருக்கோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் டீ அடிக்ட்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ஹைபிஸ்கஸ் டீ போட்டு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக டீ அடிக்ட்லேருந்து வெளியில் வரலாம்.